நாம் தவிர்க்க வேண்டிய 7 வகையான மனிதர்கள். நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சிலவற்றை இழந்துதான் ஆக வேண்டும். ஆம், அதில் நமக்கு நன்மை செய்யும் மனிதர்களும் உண்டு, நமக்கு தீமை செய்யும் மனிதர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் செய்யும் விதம்தான் மாறுபடும். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. கீழ்கண்ட 7 மனிதர்களிடம் நாம் மிக ஜாக்கிரதையாக இருந்து விட்டால் போதும். நம்ம அசைக்கவோ முடியாது, இது நிச்சயம். யார் அந்த 7 மனிதர்கள்? இந்த பதிவில் படியுங்கள். உப்பு மூட்டை மனிதர்கள். இந்த நபர்கள் உங்கள் ஆற்றலை குறைக்கிறார்கள், அதோடு உங்கள் நேரத்தை வீணடிப்பவர்கள். உங்களுக்கு தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் உங்கள் ஆற்றல், நேரம் மற்றும் வளங்களை சுரண்டுவார். கொசு மனிதர்கள். இந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையை செலுத்தினாலும் உங்களிடம் இருந்து நன்மைகளை பெற விரும்புகிறார்கள். அவர்கள் வழங்குவதற்கு நல்ல விஷயம் எதுவும் அவர்களிடம் இருக்காது. ஆனால் எப்போதும் மற்றவர்களிடம் இருந்து என்ன எடுக்க முடியும் என்பதிலே முறையாக இருப்பார்கள். ஆதிக்க மனிதர்கள். இந்த நபர்கள் பெருமை தேடுபவர்கள் மற்றும் பிறரை கட்டுப்படுத்துவார்கள். அவர் ஒரு முறை உங்களுக்கு உதவினாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த விரும்புவார்கள். அவர்கள் உங்களை தாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் உங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புவார்கள். முதலை மனிதர்கள். இவர்கள் உண்மையான நோக்கங்கள் இல்லாத பாசாங்கு மனிதர்கள். அவர் உங்கள் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக உங்களுடன் நெருங்கி பழகுவார்கள். மேலும் உங்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த தகவலை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி கொடியவர்கள். அவர்கள் பொய்யர்கள், முதுகில் குத்துபவர்கள். பச்சோந்தி மனிதர்கள். இந்த பொறாமை கொண்ட நபர்கள் உங்களுடன் ஆரோக்கியமற்ற போட்டியில் இருப்பவர்கள். அவர்கள் எதிர்மறையான நோக்கங்கள். உங்கள் முன்னேற்றத்தை ரகசியமாக கண்காணித்து உங்கள் வெற்றியை ஆதரிக்காமல் அல்லது கொண்டாடாமல் உங்கள் தவறுகளை பெரிதாக்குபவர்கள். கொஞ்சம் அசந்தால் உங்களை குற்ற உணர்ச்சியில் தள்ளிவிடுவார்கள். கனவு கொலையாளிகள். இந்த வகை மனிதர்கள் உங்கள் கனவுகளை பாராட்டவோ அல்லது ஆதரிக்கவோ மாட்டார்கள். அவர் உங்கள் தோல்விகளை விரும்புபவர்கள், அதை மனதார ரசிப்பவர்கள். எப்போதும் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்குபவர்கள். தீர்வுகளும் பதிலாக அதில் சிக்கல்களை உருவாக்குகிறார்கள். குப்பை மனிதர்கள். இந்த நபர்கள் எதிர்மறை மற்றும் கெட்ட செய்திகளை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை குப்பைகளில் நிரம்பியுள்ளது. அதோடு அவர்கள் உங்கள் ஊக்கத்தையும் கெடுத்து மனசோர்வை ஏற்படுத்தும் தகவலை பரப்புவார்கள். துரதிருஷ்டவசமாக பிற இதயத்தை நொறுக்கி அதை செய்தியாக்கி அதில் சந்தோஷப்பட்டு வளர்கிறார்கள். உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் மதிப்பீடு செய்து நீங்கள் நேர்மையான தங்களால் சூழப்பட்டிருக்கும் உறுதி செய்வது உங்கள் பொறுப்பு. நீங்கள் நேர்மையான மனிதர்களுடன் பழகும் போது எதிர்மறையாளர்கள் இருந்து உங்களை துண்டித்துக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கான சரியான திசையில் நகரும். உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் என்ன? இதுக்குத்தான் வாழ்க்கை மிக முக்கியமானது.